புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மே 12 பிறந்த நாள் காணும் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பிறந்த நாளில் எல்லையை காக்கும் ராணுவ வீரர்களை வணங்குகிறோம். RS ராஜேஷ், அதிமுக வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர். மே 12 பிறந்த நாள் காணும் புரட்சி தமிழர் மாண்புமிகு எடப்பாடி கே பழனிசாமி அவர்களுக்கு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். வழக்கறிஞர் அபிஷேக் ரங்கசாமி, மாவட்ட செயலாளர், MGR இளைஞரணி, தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டம். ஆதர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஆபரேஷன் சிந்தூருடைய மிக முக்கியமான தகவல்களை அப்டேட்டை இந்திய அரசு கொடுத்திருக்கிறாங்க. வழக்கம் போல நம்மளோட வெளியுறவுத்துறை அதிகாரி மிஸ்ரி அவர்கள் தலைமையில் அந்த பிரஸ் மீட் நடந்திருக்கிறது. அதில் மிக முக்கியமான அப்டேட்ஸை கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக நேற்று இரவு நடந்த இந்த தாக்குதல் தொடர்பான அப்டேட்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. அதில் மிகவும் அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக ஒரு நாட்டோட இன்வால்மெண்ட், அதாவது ஒரு நாடு வழங்கிய ட்ரோன் சம்பந்தமாகவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. அது தொடர்பாக நம்ம விரிவாக பார்ப்போம். குறிப்பாக இதில் சொல்லணும் அப்படின்னா, நேற்று இரவு இந்திய நிலைகள், குறிப்பாக இந்தியாவுடைய மிக முக்கியமான கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த பகுதிகளில் பாகிஸ்தான் தாக்குதல் ட்ரோன் தாக்குதலை நடத்தியிருக்காங்க. ஸோ அந்த தாக்குதலை நம்ம ஒட்டுமொத்தமாக முறியடிச்சிருக்கிறோம். நம்ம ஏற்கனவே போன அப்டேட்டில் சொல்கிற மாதிரி இந்திய அரசு தரப்புலேருந்து ஒரு ஆத்தென்டிகேட்டடாக வருவதற்கு முன்பாக நம்ம பேசுகிற எல்லாமே ஸ்பெக்குலேஷன் ப்ளஸ் சோர்சஸ் செட், இப்படி தான் நம்ம பேச வேண்டியிருக்கு. ஸோ இப்போ ஆத்தென்டிகேட்டடாக வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, பாகிஸ்தான் கிட்டத்தட்ட 36 டார்கெட்ஸ், இந்தியாவோட இருக்கக்கூடிய மிக முக்கியமான 36 டார்கெட்டட் பிளேஸை குறி வச்சு அவங்க அந்த ட்ரோன் தாக்குதல், மிசைல் தாக்குதல் நடத்தியிருக்கிறாங்க. இதில் பார்த்தோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம இப்போ இன்று காலை வரை வந்து கொண்டிருந்த இந்த காலம்ஸு, செய்திகள், எக்ஸ்பர்ட்ஸ் சொன்னது 100க்கும் அதிகமான அப்படின்னு சொன்னாங்க. பட்னா இப்போ இந்திய அரசு அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது, கிட்டத்தட்ட 400 ட்ரோன்கள் பாகிஸ்தான் இந்தியாவை நோக்கி இந்த தாக்குதலுக்கு அனுப்பியிருக்கிறாங்க. ஆனால் இந்த 400 ட்ரோன்களையும் நம்மளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆகாஷ் தீர் உள்ளிட்ட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மிக வெற்றிகரமாக முறியடித்திருக்கிறது. அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல மிக முக்கியமாக நம்ம கோடிட்டு காட்ட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது. இப்போ இதில் மிக முக்கியமாக என்ன அப்படின்னா, பட்டிண்டா ஏர்பேஸை அவங்க குறி வச்சிருக்கிறாங்க. ஸோ ராவல்பிண்டியை நோக்கி நாம் தாக்குதல் நடத்தோம். ராவல்பிண்டி தான் பாகிஸ்தானுடைய ஆர்மி ஹெட் குவார்ட்டர்ஸு. ஸோ அங்கே நாம் தாக்குதல் நடத்தியிருந்தோம். ஸோ அதற்கு எதிர்வினையாக அவங்க இந்த பட்டிண்டா ஏர்பேஸை இது பண்ணியிருக்கிறாங்க. ஆனால் நம்ம நடத்தின தாக்குதல் அப்படிங்கிறது துல்லியமாக அந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்டு அங்கே ஏற்பட்ட பாதிப்புகள் எல்லாத்தையுமே நம்ம நியூஸ் ரிப்போர்ட்டில் பார்த்தோம். ஆனால் இங்கே இவங்களுடைய அந்த டார்கெட் ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ் ஆகிருக்கு. மிக குறிப்பாக பட்டிண்டா ஏர்பேஸில் அவங்க நடத்தின அந்த தாக்குதல் அப்படிங்கிறது, இப்போது பட்டிண்டா ஏர்பேஸ் அப்படிங்கிறது எந்த வகையிலலாம் முக்கியம், ஏன் அவங்க அதை டார்கெட் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இப்போது பார்டரிங் ஸ்டேட்ஸ் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதிகளை தான் பாகிஸ்தான் குறிப்பாக பாகிஸ்தான் ஆர்மி அவங்க டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த பட்டிண்டா ஏர்பேஸ் அவங்க தாக்குதல் நடத்தியதுக்கான மிக முக்கியமான காரணமாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் பார்டர்லேருந்து கிட்டத்தட்ட கூடவும் குறையுமாக கிட்டத்தட்ட ஒரு 100 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த பட்டிண்டா ஏர்பேஸ் அப்படிங்கிறது இருக்குது. அது மட்டும் கிடையாது, சதர்ன் பஞ்சாப், அதுக்கப்புறம் ராஜஸ்தான், இது எல்லாத்துக்குமே அதுக்கான இந்த ஆயுதங்கள், அப்புறம் அம்யூனேஷன் எல்லாமே இங்கேருந்து தான் நம்ம மொபிலைஸ் பண்ணுறோம். எங்கேருந்து இந்த பட்டிண்டா ஏர்பேஸ்லேருந்து தான் நம்ம எல்லாமே மொபிலைஸ் பண்ணுறோம். அது மட்டும் கிடையாது, நார்த் ஃப்ரண்ட் ஃப்ரான்டியர்ஸுக்கான முக்கியமான டிரான்சிட் பாயிண்ட்டும் இங்கே தான் இருக்குது. அதை தாண்டி இதுக்குள்ளேயே இன்பில்டாக ஒரு ஏர்பேஸும் இருக்குது. ஸோ இந்த பகுதியில் இப்போ பஞ்சாப்லேயோ இல்லை ராஜஸ்தான்லேயோ இந்த முக்கியமான பகுதிகளில் ஒரு தாக்குதல் நடந்தாலோ, இல்லை அங்கே ஏதோ ஒன்று ஊடுருவல் முயற்சி நடந்தாலோ, அதுக்கான மொபிலைசேஷன் மிக முக்கியமாக அம்யூனேஷன் உள்ளிட்ட இந்த விஷயங்கள் எல்லாமே இந்த பட்டிண்டா உடைய இந்த பேஸ்லேருந்து தான் நடக்குங்கிறதால தான் பாகிஸ்தான் மிக குறிப்பாக இந்த இடத்த டார்கெட் பண்ணி தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் அந்த திட்டம் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டிருக்கிறது. இதில் ரெண்டாவது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க நம்மளை நோக்கி அனுப்பின கிட்டத்தட்ட இந்த 400 ட்ரோன்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட துருக்கி உருவாக்கி கொடுத்த ட்ரோன்ஸ். கிட்டத்தட்ட இப்போ பூனைக்குட்டி வெளியே வந்துடுச்சு. ஏற்கனவே நம்ம இந்த பெஹல்காம் தாக்குதல் நடந்த பிறகு ஒரு 2 வார காலம் ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் நம்ம பாகிஸ்தானுக்கு கொடுத்துருந்தோம். ஸோ உடனே இங்கே இருக்கிறவங்களே பாகிஸ்தான் மேலே தாக்குதல் நடத்தலையா, இந்திய அரசு அவ்வளவுதானா
அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக வந்து பேச தொடங்கினாங்க. ஸோ அந்த நேரத்தில் என்ன ஆச்சு அப்படின்னா, துருக்கியிலேருந்து ஒரு போர் விமானம் வந்து பாகிஸ்தான் நேரடியாக வந்து இறங்குச்சு. ஸோ நேரடியாக வந்து இறங்கினப்போ அப்போவே வந்து ஒரு கேள்வி எழுந்தது. 2 நாடுகளுக்கு இடையில ஒரு மிகப்பெரிய கான்ஃப்ளிக்ட் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது வேற ஒரு நாடு வந்து அவங்க நாட்டுடைய விமானத்தை வந்து அங்கே அனுப்புறாங்க அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஆதரவா நாங்க இருக்கோம் அப்படின்னு ஆதரவு காண்பிக்கிறதுக்காக இறக்குறாங்களா அப்படிங்கிற அந்த ஒரு சந்தேகம் வந்து வலுத்தது. ஆனா உடனடியா வந்து துருக்கி என்ன பண்ணுச்சுன்னா, ஐயோ அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லை, நாங்க வந்து ஃபியூவல் நிரப்ப வந்தோம், அதை செய்ய வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்ப மலுப்பெல்லாம் வந்து முடிச்சுட்டாங்க. ஆனா வந்து அவங்க தான் வந்து பாகிஸ்தானுக்கு ஆயுதம் சப்ளை பண்றது, குறிப்பா சீனால இருந்து ஆயுதங்கள் போகுது, சீனால இருந்து டெக்னாலஜி போகுது. ஆனா டெக்னாலஜியோடைய லட்சணம் என்னன்னு நம்ம ஒன்னொன்னா நமக்கு தெரிய வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ துருக்கி வந்து ஓரளவுக்கு ட்ரோன் ஸ்பெஷலிஸ்ட் தான். துருக்கியோட ட்ரோன்ஸ் வந்து இந்த வார்ல பயன்படுத்தக்கூடிய ட்ரோன்ஸ்ல வந்து மிக ஒரு நேர்த்தியான ட்ரோன்ஸ் அப்படின்ட்டு வந்து பேர் எடுத்த ஒன்று தான். ஸோ இப்போ அந்த ட்ரோன்ஸை தான் இவங்க வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து நிரூபணமாக இருக்கிற இந்த சூழ்நிலையில், ஸோ அப்போ துருக்கி பாகிஸ்தானுக்கு நிச்சயமாக ஒரு பேக் போனாக வந்து இந்த தாக்குதலையும் நின்றுருக்கு, தொடர்ச்சியாக நின்றுட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து இங்கே வந்து அம்பலமாயிருக்கு. இப்போ சீனா ஏற்கனவே அவங்களுக்கு வந்து ஆயுதம் சப்ளை பண்ணுறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அவங்களுடைய டெக்னாலஜி ஆகட்டும், அவங்க கொடுத்த அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் HQ-9 ஆகட்டும், இது எல்லாமே சீனா தரப்புலேருந்து வழங்கப்படுது. ஸோ ட்ரோனு உள்ளிட்ட இந்த மாதிரி ஆயுதங்கள், இந்த அம்யூனேஷன் உள்ளிட்ட ஆயுதங்கள் எல்லாமே, அம்யூனேஷன் உள்ளிட்ட விஷயங்கள்லாம் துருக்கி கிட்டேருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருந்த செய்திகளில் இப்போ வந்து இந்த தாக்குதல்ல இருந்து அது வந்து உறுதியாக்கி இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம ஒரு விஷயத்த வந்து எடுத்து பார்த்துக்கலாம். இதில் இன்னொரு இப்போ இதுக்கு அடுத்தபடியாக என்ன பார்க்கணும் அப்படின்னா, பாகிஸ்தான் உள்ள இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அவங்களுடைய இந்த உளறல் வந்து சுத்தமாக வந்து நிற்கவே இல்லை. அவங்களுடைய அமைச்சர் காவாஜா அவர் வந்து ஒரு இடத்துல பார்லிமெண்ட்ல பேசும்போது சொல்றாரு, இந்த மாதிரி வந்து இரவு வந்து இந்திய ட்ரோன்கள் எல்லாமே தாக்குச்சு, ஆனால் நம்ம வந்து தாக்காம விட்டுட்டோம் அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம தாக்கலை, நம்மளால தாக்க முடியல, நம்ம வந்து இந்தியோட ட்ரோன் தாக்குதலை நம்மளால தடுக்க முடியல அப்படிங்கிறது நேரடியாக சொல்லாம, இந்திய ட்ரோன்கள்லாம் நம்மளை தாக்க வந்துச்சு, ஆனால் வந்து நம்ம வந்து தாக்காம விட்டுட்டோம் இப்படி வந்து பார்லிமெண்ட்ல பேசுறாரு. ஆனா பாகிஸ்தான் மீடியா கிட்ட அவர் பேசும்போது என்ன சொல்றாரு, நாம வந்து இதோடைய ஹையஸ்ட் ரிட்டாலியேஷன் நம்ம வந்து கொடுக்க போறோம் அப்படிங்கிறார். ஸோ என்ன கொடுக்க போறாங்க, இதற்கும் கொடுத்து வாங்கினது பத்தாது, ஸோ இப்போ என்ன கொடுக்க போறாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து நாம வந்து பொறுத்திருந்து தான் வந்து பார்க்க வேண்டியிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, பாகிஸ்தானுக்கு இப்போ துருக்கி சப்போர்ட் பண்றாங்க, சைனா வந்து அவங்களோட டெக்னாலஜி உள்ளிட்ட விஷயங்களை கொடுத்து சப்போர்ட் பண்றாங்கன்னு சொன்னோம் தெரியுமா. ஆனா இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்த உடனே, தாக்குதல் நடந்த பிறகு ஒரு பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணக்கூடிய நாடுகளுடைய எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு. குறிப்பா அவங்க வந்து யாரை வந்து மலை போல் நம்பி இருந்தாங்களோ, குறிப்பா அந்த இஸ்லாமிய நாடுகள், குறிப்பா UAE உள்ளிட்ட UAE எல்லாமே வந்து மலை போல் நம்பி இருந்தாங்க. இப்ப என்னடா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பாகிஸ்தான் பிரீமியர் லீக் வந்து உள்ள நமக்கு எப்படி IPL இருக்கோ, அவங்களுக்கு பாகிஸ்தான் பிரீமியர் லீக் உள்ள நடந்துகிட்டு இருக்கு. இந்தியாவுடைய தாக்குதல்னால பாகிஸ்தான் பிரீமியம் லீகை வந்து நாங்க வந்து UAE-க்கு மாற்ற போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஃபர்ஸ்ட் அறிவிச்சாங்க. சரி, UAE-க்கு மாத்திடுவாங்க, ஏன்னா ஏற்கனவே அங்கே நடந்திருக்கு. ஈவன் நம்ம இந்தியாவில் நடந்த சாம்பியன்ஸ் டிராஃபி கூட துபாயிலாம் கூட நம்ம ஏற்கனவே நடந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி இவங்க மாற்றுவாங்கன்னு பார்த்தா இப்போ செய்தி வந்திருக்கிறது, UAE மறுத்து இருக்கிறது, எப்பா நீங்க என் பக்கமே வந்துடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து மறுத்து இருக்கிறாங்க. ஸோ இதுல இருந்தே பாகிஸ்தானுக்கு என்ன மாதிரியான ஒரு சப்போர்ட் சிஸ்டம் உலக அளவில் வந்து இருக்கு அப்படிங்கிறதுக்கான விஷயமே இதுல இருந்து தெரிய வருது. ஏன் அப்படின்னா, இந்த தாக்குதல் வந்து ஆபரேஷன் சிந்தூரை இந்தியா முன்னெடுப்பதற்கு முன்பாகவே இவங்க அமெரிக்காவோட டிப்ளமேட்ஸ்ட வந்து கெஞ்சி கூத்தாடி, எப்படியாவது நீங்க இந்தியா கிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்துங்க, எப்படியாவது இந்த தாக்குதலை வந்து தடுத்து நிறுத்துங்க, இந்தியாங்களை தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பல்வேறு டிப்ளமேட்டிக் சேனல்ஸை வந்து கரடியா கதறி வந்து பார்த்துட்டாங்க. ஆனா எதுவுமே வந்து வேலைக்காகல. இன்னைக்கு JD Vance வந்து மிக தெளிவாக வந்து சொல்லிட்டாரு, நன் ஆஃப் அவர் பிஸ்னஸ் அப்படின்ட்டார். இதுல எங்களுக்கு எந்த விதமான ஒரு இதுவும் கிடையாது, நாங்க வந்து இந்த பாகிஸ்தான் இந்தியா கான்ஃப்ளிக்ட்ல எங்களால எதுவும் பண்ண முடியாது, அது அவங்களா வந்து எஸ்கலேஷனை வந்து குறைச்சிக்கிட்டாதான் உண்டு, இதில் நாங்க சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிட்டார். ஸோ அமெரிக்கா ஒதுங்கி விட்டது. சீனா இப்போ வரைக்கும் வந்து எந்த விதமான கருத்தோ இவங்களுக்கு ஆதரவாகவோ எதுவும் பேசல. இப்போ வந்து சீனாவுடைய அதிபர் ஷி ஜின்பிங் வந்து இப்போ ரஷ்யாவில் புதின் கூட இருக்கிறாரு. அதே ரஷ்யா அதிபர் இருக்கக்கூடிய புதின் மீட்டிங்ல நம்மளுடைய மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட்டும் வந்து அந்த மீட்டிங்ல வந்து கலந்துட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம்.
ஸோ இந்தியா தன்னுடைய டிப்ளமேட்டிக் சேனல்ஸை எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வச்சிருந்துருக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஆப்ரேஷன் சிந்தூருக்கு முன்னாடி அவங்களோட திட்டமிடல் எல்லாமே இராணுவ திட்டமிடலாக இருக்கும். இங்கே தாக்கணும் அங்கே தாக்கணுங்கிற திட்டமிடலாக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அவங்களோட மிக முக்கியமான சேனல்ஸ் இந்த டிப்ளமேட்டிக் சேனல் தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து மிக தெளிவாக இப்போ தெரிஞ்சிருக்கு. அதை தாண்டி இப்போ இன்னைக்கு பிரீஃபிங்லேயே வந்து நம்மளுடைய அதிகாரி மிஸ்ரி அவர்கள் ஒரு விஷயத்த சொல்றாரு. அதில் என்ன அப்படின்னா we will approach the IMF regarding Pakistan அப்படின்னு சொல்றாரு. ஸோ IMF-ஐ இந்தியா அணுக இருக்கிறது. பாகிஸ்தானுக்கு தொடர்ச்சியாக இந்த கடன் உதவி வழங்குவது, கடனில் தான் அந்த நாடே வந்து ஓடிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இந்த கான்ஃப்ளிக்டை வந்து முன்னிறுத்தி அவங்க இருக்கக்கூடிய அந்த இன்டர்னல் விஷயங்கள் எல்லாத்தையுமே ஹைலைட் பண்ணி, குறிப்பாக இந்த பெஹல்காம் தாக்குதலை நடத்தியதே பாகிஸ்தானுடைய இராணுவம் தான். இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு மூளையாக இருந்தது ISI. இந்த பெஹல்காம் தாக்குதலுக்கு மிக முக்கியமான மூளையாக இருந்தது பாகிஸ்தானுடைய இராணுவ தளபதி அசிம் முனிர் அப்படிங்கிறத ஆதாரத்தோடு அவங்களுக்கு வந்து நிரூபிட்டாங்க. அப்படின்னா பாகிஸ்தானுக்கு IMF இருந்து கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான உதவியை இந்தியா தடுக்கணும், இந்தியா வந்து பாகிஸ்தானுடைய முயற்சியை முறியடிக்கணும் அப்படிங்கிறது எல்லாம் எதிர்பார்ப்பா இருந்தது. அதையே தான் இப்போ வந்து நம்மளுடைய வெளியுறவுத்துறை அதிகாரியும் வந்து இப்போ வந்து அஃபீஷியலான ஒரு ப்ரெஸ் மீட்ல வந்து உறுதி செய்திருக்கிறார். ஸோ தினம் இரவு நேரங்களில் வந்து தாக்குதல் நடத்துவது தான் வந்து பாகிஸ்தானுடைய வேலையாகவே இருக்கு. ஸோ வந்து இப்போ இன்னைக்கு எந்த மாதிரியான தாக்குதல் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி திட்டமிடலாம் எப்படி இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு அடி விழுந்தது அப்படின்னா அதுக்கு பதிலாக 5 அடிகளை கொடுப்பதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த ப்ரெஸ் பிரீஃபிங்கில் நம்மளுடைய விங் கமாண்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்மளுடைய இராணுவ அதிகாரி ஆகட்டும், 2 பேருமே மிக தெளிவாக அவங்க அந்த ப்ரெஸ் பிரீஃப்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே இந்திய இராணுவத்துடைய ஃபர்ஸ்ட் பிரீஃப்லேயே அவங்க அதான் சொன்னாங்க. பெஹல்காம் தாக்குதலுக்கு எதிர்வினையாக தீவிரவாத முகாம்களை வந்து குறிவைத்து நாங்கள் ஒரு தாக்குதல் நடத்தி இருக்கிறோம். ஒருவேளை மீண்டும் பாகிஸ்தான் சீண்டுமையானால், எங்களை தொடர்ச்சியாக சீண்டுமையானால், பதில் தாக்குதல் நடத்துமே ஆனால் அதை தொடர்ச்சியாக கண்காணித்து அதை வந்து முறியடிப்போம், நாங்களும் பதில் தாக்குதல் நடத்துவோம்னு இந்தியன் கவர்மெண்டோடைய அந்த ஃபர்ஸ்ட் ப்ரெஸ் பிரீஃப்லேயே வந்து அவங்க வந்து சொன்னாங்க. ஆனால் அதை பாகிஸ்தான் கேட்கல. ஸோ இப்போ இன்னைக்கும் வந்து ஒரு வகையில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதை பாகிஸ்தான் கேட்குதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.